ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான வால் ஹேங்கிங் தான் பண்ண போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கார்ட்போர்டில் ஹார்ட் ஷேப் வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து நம்ம டெக்கரேஷன்ஸ்க்கு ஒரு ரிப்பன் யூஸ் பண்ணுவோம்ல, பேப்பர் ரிப்பன், அதான் எடுத்திருக்கேன். இது நீங்கள் ஷாப்பில் க்ரீப் பேப்பர்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இப்போ இந்த பேப்பரை நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நான் ஈக்குவல் சைஸ் வர்றதுக்காக இந்த மாதிரி மடிச்சுட்டு அது ரெண்டு பக்கமும் கட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு கட் கொடுக்க போகிறேன். அப்போ நமக்கு ஈக்குவல் சைஸஸில் ஸ்கொயர் ஷேப் கிடச்சிரும். இப்போ நான் பேஸ்க்கு ஹார்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஹார்ட்டுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன ஷேப் பிடிச்சிருக்கோ, என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ சென்டரில் ஒரு கட் கொடுத்துட்டேன். நமக்கு இப்போ ஈக்குவல் சைஸஸில் ஸ்கொயர் கிடச்சிருச்சு. இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வால் ஹேங்கிங் பண்ண போகிறோம். மோஸ்ட்டாக ஹார்ட் ஷேப் பண்ணும்போது ரெட் கலர் ரிப்பன் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா ரெட் கலர் ஹார்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் என்கிட்ட பிங்க் இருக்குது, அதனால் நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு பென் எடுத்துகிட்டு அந்த பேப்பர் சென்டரில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அழகாக ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். இந்த பேப்பர் ரொம்ப ஈஸியாகவே ஒட்டிக்கும். ஸோ ஃபெவிகால் நீங்கள் ரொம்ப போடணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம லைனாக நான் அவுட்லைனில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒட்டி காட்டுறேன் எப்படி ஒட்டணுன்னு. நீங்கள் பென்னை எடுத்துகிட்டு சென்டரில் வச்சுட்டு அது அப்படியே டைரெக்டாக கார்ட்போர்டில் வச்சு ப்ரெஸ் கொடுத்துருங்க. அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு அவுட்லைன் நீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே கவர் பண்ணலாம். இப்போ நான் அவுட்லைன் நீட்டாக ஃபினிஷ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு போர்ஷனாக முடிங்க, அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் டாப்லேருந்து ஒரு ஹாஃப் மட்டும் ஃபஸ்ட்டு முடிக்க போகிறேன். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனாலும் எனக்கு லைட்டாக நடுவில் கேப் இருக்க மாதிரி தோணுது. ஸோ நான் எங்கெல்லாம் எனக்கு கேப் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதோ அங்கெல்லாம் நான் இன்னொரு பேப்பர் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஹார்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஹேங் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு கோல்டன் த்ரெட் எடுத்திருக்கேன். அதை ரெண்டாக மடிச்சுட்டு இப்போ நம்ம அதை பேக் சைடில் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸ்டிக் பண்ணுறதுக்கு நான் க்ளூகன் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ண போகிறேன். அதுதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால நான் அதை யூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லைனா நீங்கள் செலோ டேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம், உங்ககிட்ட க்ளூகன் இல்லைனா. ஸோ செலோ டேப் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணலாம், ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுவும். இப்போ நம்மளோட பியூட்டிஃபுல் வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.